கோவனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். ஸ்டீஃபன், கோவன் விவகாரத்தில் தமிழக அரசின் மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றம் இன்று என்ன உத்தரவு பிறப்பித்தது? வணக்கம் அனிதா. மக்கள் கலை இயக்க பாடகர் கோவனை கைது செய்ய காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும், கைது செய்து காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கலிஃபுல்லா இப்ராஹிம், யூ லலித் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு சாதாரண மனித தொடர்பான வழக்கில் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதாடும் அளவிற்கு இந்த வழக்கானது முக்கியத்துவம் பெற்றிருக்கவில்லை என்று கூறி தமிழக அரசு தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழக அரசினுடைய பிரதான கோரிக்கையாக, அதாவது அரசினுடைய கொள்கைகளை அவமானப்படுத்தும் விதமாக பாடகர் கோவன் அவர்கள் தன்னுடைய பாடல்களை எழுதி பொதுமக்கள் கூடும் இடங்களில் தொடர்ந்து பாடி வந்திருக்கிறார். இவருடைய பாடலுக்கு முக்கியத்துவம் என்னவென்றால், இவருக்கு பின்னாடி பல அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இவருடைய பாடல்கள் அனைத்தும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றெல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று நக்சலைட்டுகளுடனான தொடர்பை பாடகர் கோவன் வைத்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் கூடுதலாக அவர் ஏன் இது போன்ற பாடல்களை தொடர்ந்து எழுதி பாடி வருகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கும் கோவனை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த வழக்கானது தொடரப்பட்டது நவம்பர் 21ஆம் தேதி. ஆனால் இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது இந்த வழக்கை நீதிமன்றமானது விசாரிக்க மறுத்துவிட்டது. அதே போன்று இந்த வழக்கினை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறது. அனிதா, ஸ்டீஃபன், தமிழக அரசின் மற்ற வாதங்கள் என்னவாக இருந்தது? நிச்சயமாக தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த வழக்கு தொடர்ந்ததற்கான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே குற்றப்பிரிவு போலீசார், எழும்பூர் குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக கோவனை 2 நாள் காவலில் வைத்து விசாரணை செய்தார்கள். அப்போது பல்வேறு எதிர்ப்புகளும் வந்திருந்தன. அந்த 2 நாள் விசாரணையின் போது கோவன் நக்சலைட்டுடனான தொடர்பை வைத்திருப்பதாகவும், மேலும் பல்வேறு அமைப்புகள் இவருடைய பாடலை இப்படியாக எழுதும் வாரியாகவும் அரசினுடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் தவறாக கொண்டு போய் சேர்க்கும் வகையில் பாடல்களை எழுதுவதற்கும் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற போன்ற பல விஷயங்களை இந்த 2 நாள் காவலின் போது நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இவரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவனின் சார்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஜாமீனில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், அரசியல் உள்நோக்கத்தோடு தன்னை கைது செய்திருக்கிறார்கள். மற்றபடியாக சாதாரண மனிதராக அரசினுடைய செயல்பாடுகளை, தவறான செயல்பாடுகளை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் தனது பாடல்கள் அமைந்திருந்தன என்பதனை அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கினை அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது கோவனை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீடு மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்டது. அந்த உத்தரவில் தான் கோவனை தொடர்ந்து காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இதனை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. முக்கியமாக சாதாரண மனிதர்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, அதாவது மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞராக செயல்படக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அது தொடர்பான வாதங்களை அரசின் செயல்பாட்டிற்காக வாதாடுவது சரியானதாக இருக்காது என்பதனை உணர்த்தும் விதமாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்திருக்கிறது. அனிதா, ஸ்டீஃபன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.